அவர் போகும்போது ஃபர்ஸ்ட் அவர் பேரை காமிச்சோன்னே பார்வதி வந்து செலிப்ரேட் பண்ணி சிரிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் அவர் போகும்போது அழுதாங்க. அப்புறம் திருப்பி போன அப்புறம் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருந்தாங்க. இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது மட்டும் பேசிக்கலி நீ சபரி எல்லாம் ஒரே மாதிரிதான். வன்மத்தை பாரு மேல கக்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதான் இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்காக. சபரியோட சேர்த்துட்டீங்க பாத்தீங்களா? ஓகே, சபரிதான் கேவலப்படணும், எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, அந்த பொண்ணு எடுத்தோடனே அப்பா அப்பா அப்படின்னு அந்த 2 ரியாக்ஷனுக்குள்ள வர்றதுக்கு டைம் ஆச்சு. கம்ருதீன் உடைச்சிட்டாப்ல. இந்த பொண்ணு போனோம்னா ஜாலியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆளுகளெல்லாம் எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்களேன்ட்டு ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. சி தேவைக்கு பழகுவது தானே. ஐ மீன் தேவைக்காக வைத்திருந்தது தானே திவாகர். கதை முடிந்தது, வினை தெரிந்தது, வெளியே அனுப்பி விட்டார்கள், அவ்வளவுதான். பட் என்ன மனுஷன, அதாவது உன்னோட ஃபேக் பாண்டிங்கே எனக்கு தேவையில்லை, அதே சமயத்துல இதுவும் தேவையில்லை. அந்த மனுஷன் உள்ள உனக்கு ட்ரூவா இருந்தாரா அப்படின்னு கேட்டா அது எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா உனக்கு துரோகம் பண்ணாம அந்த மனுஷன் இருந்தாரு. அவருக்கு உன்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்டும் தேவையில்லை, சிஸ்டரும் தேவையில்லைன்றதுதான் பொதுமக்களாகிய எங்கள் அனைவரின் கருத்தும் கூட. சூப்பர். பட் வர வர எனக்கு வந்து கமருதீனோட கேம் ரொம்ப பிடிக்குது சார். அதாவது முதல்ல வந்து ரெட் கார்டு கொடுக்கணும். நான் பேசும்போது இப்போ திவாகர், பார்வதி, கமருதீன் 3 பேரும் பிடிக்காம இருந்தது. இன்னொரு பக்கம் கனி, சபரி பிடிக்காம இருந்தது. மித்தவங்க எல்லாம் எதுவும் பண்ணாம இருந்தாங்க. இப்போ கமருதீன் வந்து 2 வாரமா அந்த ஃப்ரீ இதுல இருக்காரு. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருக்காரு. ஜாக்கெட் போட்டு அந்த இதுல எல்லாம் வர வந்துடுறாரு. இன்சூரன்ஸ் கியா, லைஃப் இல்லையான்னு. பட் எப்படியோ ஒன்று எஸ்கேப் ஆகி ஜாலியா விளையாடுறாரு பாருங்களேன். இல்ல ஒரு ரெட் கார்டு எல்லோ கார்டுல இருந்தவரை அங்க 2 பொண்ணுங்களை வச்சு கிரீட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி கேமை கொண்டு போயிட்டீங்க. இனி என்ன பண்ண முடியும்? அவரோட விசிட்டிங் கார்டே மாத்தி விட்டீங்களேடா. அவனே என்ன கிண்டல் பண்ணுங்க, ஐ டோன்ட் மைண்ட், எனக்கு கோபம் வராது, அரோரா என்ன துஷார் போயிட்டான்னு பாக்குறியா அப்படின்னு அவன் கார்த்திக் மாதிரி நவரசத்தையும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாம சாட்டர்டேல ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணலாம். என்னது சபரி காலை மிதிச்சுட்டாளா? என்னது மிதிச்சிட்டியா கனி, நீங்க தப்பு பண்ணிட்டீங்களான்னு. டேய் நீ என்னடா லூப் மாதிரி இன்டர்வல் கேப்புக்கு அப்புறம் வந்து இது என்னமோ ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ற. ஆனா நீ சாட்டர்டேக்காக தான் ஏதோ செய்யற. என்னவா இருந்தாலும் அதுக்கப்புறம் வழக்கம் போல இவரு விஜய் சேதுபதி சார் அவனை கலாய்க்கிறாரு. எனக்கு தெரியும் டார்லிங், நீங்க எனக்கு கிண்டல் பண்றீங்க, எனக்கு கோவம் வரல அப்படின்னு. இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே. தம்பி சாந்த ஸ்வரூபம் ஆயிட்டாரு. எதுக்கு? அதுவும் இல்லாம அரோரா இவ்வளவு கம்ஃபர்டபுளான கம்யூனிகேஷன்ல இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா எப்பயோ அப்பப்ப இப்ப இன்னைக்கு போட்ட கவுண்டர்ல சம கவுண்டர் பாருகிட்ட போய் உங்களுக்கு எத்தனாவது அந்த அந்த பொண்ணு அதுக்கு என்னமோ சீரியஸா எத்தனாவது புருஷன் கேட்டோன்னா அப்படியே ஷாக் ஆகி என்னமோ கேரக்டரே அசாசினேட் ஆன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோசியன்ற பேர்ல அரோராவை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கா. இதே நான் சொல்லிதான் பால் ஹேட்டர்னு முத்திர குத்திருப்பீங்க சார். தம்பி இதையே நீ என்ன சொல்லி தானே இந்த ஷோ ஆரம்பிக்க முன்னாடி சார் நான் சொன்ன ஏட்டர்லயே போவோம், நீங்களே சொல்றீங்க சார். என்ன சரி போட்டுருவார் போட்டுட்டும், தூட்டுருவார் தூட்டுட்டும், ஆஸ் யூஷுவல் ஃபேட்மேனுக்கேன்னு அப்படின்னு போயிட்டேன் நானு. சார் கக்கிட்டு அதை ஓன் பண்ணணும், என் மேல என் தள்ள கட்டக்கூடாது. சூப்பர். ஓகே சோ ஆனா ஒண்ணு பாரு, அந்த டைலாக்குக்காக எல்லாம் வந்து சி ஒரு பிளே இல்ல, அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லி சும்மா எவன் டாஸ்க் பண்ணாலும் நடுவில் உள்ள பூந்து ஊடார பூந்து அதை கெடுத்து விடுறதும். அரோரா கிட்ட அது பேசினதுலாம் கொஞ்சம் டூ மச்சா தான் பேசுச்சு. நீங்க நல்லா இருந்த குடும்பத்தை பிரிப்பீங்க அப்படின்றது இந்த ஷோல நீ எல்லாம் நல்ல வாயில இருந்து நல்லாவாம சொல்ல போற. நீ பேசுறதுல பாதி நாசமா போற வார்த்தைகளா தான் இருக்குது. இதுல என்ன நீங்க வந்து அப்படியே நவனோ அப்படியே இந்த மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாருக்குமே காண்டாகுது. அண்ட் வேணும்ட்டே மனசுன்னு சொல்லி தெரியல சார், ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து அரோரா வந்து வேணும்ட்டே டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது. இவங்க பேசினதை விட கமருதீன் சொன்னது குட்டி தான், ஆனா அதை வந்து சின்சியரா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தனக்கு வந்து ரத்தம்ங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. அது அரோராக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, பார்வதிக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல. அதனாலதான் பார்வதி 13வது இடத்துலயும் அரோரா அந்த பிளேஸ்ல இருந்தாங்க. இந்த மெச்சூரிட்டிக்கு தான் இந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு ஒண்ணு கேட்டுச்சே, உங்க இப்ப பார்த்தா நீங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல, அடுத்த வாரம் நீங்க பேசுற பேச்சுக்கு போயிடுவீங்க அப்படின்னாங்க. நீங்க பேசுற பேச்சுக்கு இந்த வாரம் போனாலும் நாங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் இந்த ஷோக்கு நாங்களே சொல்றோம் நீங்க தேவை. ஏன்னா ஒரு தரமான வில்லியா இருக்கீங்க, நீங்க வில்லியாவே உள்ள இருங்க, அதுதான் நல்லதுன்னு வச்சிருக்காங்க. ஜோசிய நாங்க பார்த்ததுதான் ஜாஸ்தி. அரோராவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சுக்கரன் கூட கமருதீன் பக்கத்துல ராகுவா நிக்கிறாரு. என்ன பண்றது? பிரமாதமா ஓடுது வண்டி.
என்னங்க என்னங்க உங்க பக்கத்துல இருந்த ஒரு வண்டி நீங்க வழக்கமா ஒரு அழகை வச்சிருந்தீங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருந்தீங்க, நீங்க வச்சிருந்த எல்லா கையும் போயிடுச்சு. இப்போ உங்க நம்பிக்கைக்கு என்ன பண்றது? அதான் கமருதீன நான் தான் இருக்கேன்லன்ற டியூன்ல ட்ரை பண்ணி பாக்குறாங்க. சிக்க மாட்டிக்கிறான் தலைவன். இதுல இல்ல சார், தலைவன் கவுண்டர் வேற போடுறான். வேற ஒருத்தர் கிடைச்சிருக்காங்களே. என் கண்ணுக்கு அப்படி தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியுதா? பார்வதி கூட பா இன்னொருத்தர் வந்து இன்னொரு பார்வதியா இருக்காங்களே. இப்ப வந்து அது வந்து என்ன சொல்றது? இந்த டிராமா இருக்குல்ல, இந்த மெலோ டிராமா, இந்த தற்காலிக அலையன்ஸ் வந்து ம். என் தலைவன் வந்து தலை எடுக்கிற வரைக்கும் தான். என் தலைவன் தலை எடுத்துட்டான்னா, அதுக்கப்புறம் இந்த அலையன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு நான் சர்வதேச அரசியல் பேசுற மாதிரி தெரியுதா? இல்ல, இல்ல. எனக்கு புரியுது. இந்த வீட்டுக்கு இந்த அரசியல் ஜாஸ்தி தான். பட் சார், ஆன் ஆஃப் ட்ராக் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கப்பலா ஒரு 2 பேர் உள்ள வந்தாங்கல்ல. அவங்கள பத்தி வந்து நெறைய விமர்சனம் வச்சாங்க. நாமினேஷன்ஸ்ல நெறைய பேர் குத்துனாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, அந்த கப்பல்ல சாண்ட்ராவாது அது டர்ட்டி கேமோ, நல்ல கேமோ ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க. பிரஜின் என்ன சார் பண்றாரு? அந்த கேம பார்த்துட்டு கை தட்டுறாரு. உனக்கு என்ன இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா வேணும்?